என் அன்பு குழந்தையே, அவசர செய்தியோடு இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே நான் ஒரு சக்தியை கண்டேன். அந்த சக்தியானது அங்கிருந்து செல்லும் பொழுது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றது. அவர்கள் உன்னை பற்றி சொன்ன விஷயம் எனக்கு அத்தனை ஆச்சரியத்தை கொடுத்தது. அதனால் தான் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உன்னோடு இருந்து நான் பெற நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு என் முன்னால் நிற்கின்ற என் குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கராவினுடைய வார்த்தைகள் உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும். உன்னோடு இருக்கின்ற நாள் வரை நான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு சரியாக கணித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எந்த நிலையிலுமே இந்த வாழ்க்கை நமக்கானதை நிச்சயமாக நம் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் நிறைவாக உன்னை சுற்றி வந்து உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, மனது எப்பொழுதுமே சரியான விஷயங்களைத்தான் ஏற்றுக்கொள்கிறதா என்று நீ ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னுடையதாக உனக்கானதாக மாறுகிறதா என்று நீ சற்று சிந்திக்க வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ எந்நேரமும் புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி எப்பேற்பட்ட கஷ்டங்களாயினும் அதிலிருந்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வாய். உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொன்று விஷயங்களுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமுமே இனி உனக்கானதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும். என் குழந்தைக்கென இந்த பிரத்யங்கரா எப்பொழுதுமே சரியான பாதையைத்தானே காண்பித்து கொடுப்பேன். உன் இல்லத்தின் வாசலில் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் நிச்சயமாக உன்னை பற்றி ஒரு விஷயத்தை என்னிடத்தில் சொல்லும் பொழுது அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் முதலில் உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும். நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன் அம்மா உனக்கு அதற்கான தீர்வினை தேட முடியும். என் பிள்ளையே, உன் தாயானவள் நின்று கொண்டிருக்கின்ற நேரம், உன் இல்லத்தின் வாசலுக்கு நான் காவலாக வந்திருக்கின்ற நேரம். அது மட்டுமல்ல, நான் இப்பொழுது சில காலமாக உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா உன் இல்லத்திலிருந்து உனக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்க நினைக்கின்றேன். உன் இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் வெளியே அடுத்து விரட்டிவிட்டு உன் இல்லத்தில் உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் என்ன தருகிறேனோ அதனை என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நல்லது தீயது என்று எது வந்தாலும் அதை நான் என்றுமே உன்னுடையதாக்க நிச்சயமாக முயற்சிகளை செய்வேன். ஏன் தெரியுமா? நல்லதாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை எந்த கஷ்டமும் இல்லாமல் அதை நீ பெற்றுக்கொள்வாய். தீயதாக இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கின்ற சில அனுபவ பாடங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்க நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, எந்த நேரங்களிலெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், எந்த தருணங்களிலெல்லாம் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வருகின்ற இந்த வேளையில் ஒரு நொடி சட்டென்று உன் கண்களை மூடிப்பார்.
நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற ஒரு அமைதி உன் கண் முன்னால் தென்படும். எல்லா நேரமும் பதற்றமாக இருக்கின்ற மனநிலை இந்த தாயானவள் என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது மட்டும் அமைதியாகி விடுகிறது. அதை நீ உணர்ந்திருக்கிறாயா என் பிள்ளையே? அதனால்தான் அம்மா உன்னை தேடி வருகின்றேன். நேரத்திற்கு நேரம் என் பிள்ளை சரியாக சாப்பிடாமல் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றாய். எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு மட்டும் ஓய்வு என்பதே கிடைக்கவில்லை. அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இந்த வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கின்ற போராட்டம் என்னவென்று எனக்கு நன்கு தெரியும். என் பிள்ளைக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நான் கொடுக்க நினைக்கின்றேனோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே சரியான தருணத்தில் கிடைத்து விடுவதில்லை. ஏதாவது ஒரு கஷ்டம் என் பிள்ளைக்கு மட்டும் எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதற்கு எல்லாம் என்ன காரணம் என்று நான் பார்க்கும் பொழுதுதான் நிச்சயமாக எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே உனக்கு மிகவும் அருகில் இருந்து தொல்லைகளை கொடுக்கின்ற சில எதிரிகளை நான் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, இவர்களை நாம் உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்ட வேண்டும். இதற்கு மேலும் இவர்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்கு நாம் அனுமதி கொடுத்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாகவும் மாற்றி விடுவார்கள். அதே நேரத்தில் உனக்கே உன் வாழ்க்கையை பற்றி என்னவென்று தெரியாதபடிக்கு இவர்கள் பல தீமைகளை செய்து விடுவார்கள். இப்பேற்பட்ட உண்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திட இவர்கள் நினைக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. பிரித்யங்கரா, சொல்வதை கவனமாக கேள். என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் உனக்கான ஆறுதலை உன் அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தீமைகளையும் நான் விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் நினைத்தது ஒன்றும், நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தவர் என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றது என்னவென்றும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் சொன்ன விஷயத்தை முதலில் கேள். அதன் பிறகு வந்தது யார் என்று நான் உனக்கு சொல்கின்றேன். உன் இல்லத்திற்கு வருகின்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அவர்களினுடைய பேச்சு சரியில்லை. அவர்களினுடைய பேச்சில் உன் வாழ்க்கையை அளிக்கின்ற நோக்கம் அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் ஏதோ ஒரு உள்நோக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பல சோதனைகளை உருவாக்க நினைக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு சிறு துளி அளவு முன்னேற்றம் ஏற்பட்டால் கூட அதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று இவர்கள் நிறைவாக நினைக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது என்றும், நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைத்துவிடக்கூடாது என்றும் இவர்கள் அந்த அளவிற்கு கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாயோ என்கின்ற பயம் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னை நெருங்க விடாமல் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எதையாவது நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று வெளியில் வந்தால் அங்கேயே உன்னை தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள். இதையெல்லாம் செய்யலாமா? இதையெல்லாம் செய்வதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? இந்த வாழ்க்கையில் நீ எதை சாதிக்கப் போகின்றாய் என்று சொல்லி உன் மனதை இவர்கள் காயப்படுத்துகிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்தால் உனக்கே ஒன்றுமில்லை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நீ நாசமாக போய்விடுவாய் என்று வார்த்தைகளை எல்லாம் உன் முன்னால் இவர்கள் உதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது முதலில் இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே விரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பிரித்யங்கராவினுடைய முதன்மையான வேலையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் முன்னால் உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் என்றென்றும் நீ நிச்சயமாக சரியானவற்றை பெற்றுக்கொள்வதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். அதன் பிறகு வந்தது யார் என்று நீயே தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது உன் இல்லத்தில் இருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா. உன் குடும்பத்தையே தாங்கி பிடித்த ஒருவரினுடைய ஆத்மா. இந்த ஆத்மா நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வரும்பொழுது அவர்களை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். இந்த பிரத்யங்கரா என்னையும் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். என்னை கண்டதும் ஓடி வந்து அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயம், அம்மா பிரத்யங்கரா, உன்னை காண்பதற்காகத்தான் இத்தனை நேரம் காவல் நின்று கொண்டிருந்தேன். என் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தாயா? என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதற்காக இத்தனை வெள்ளந்தியாக இருக்கின்றார்கள்? நான் இருக்கும் வரை அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நான் இவர்களை காப்பாற்றினேன். ஆனால் இப்பொழுது நான் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தையே மற்றவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என் குடும்பத்திற்கு இத்தனை துன்பங்களை கொடுக்கின்றார்களே, இதை நீ என்னவென்று பார்க்க மாட்டாயா? நிச்சயமாக இவர்களுக்கு உடனடியாக மிக பெரிய தண்டனையை நீ கொடுக்க வேண்டும். என்னால் இங்கு நீண்ட நேரம் இருக்க முடியவில்லை. இங்கு எனக்கு நரகமாக இருக்கின்றது. ஆனாலும் என் குடும்பத்தில் இன்னொருவர் தலையிட்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் பொழுது நான் உடனடியாக எப்படியாவது என் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த நேரத்திலாவது என்னை உணர்ந்து கொண்டு நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்கின்ற என்னுடைய நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்து கொடுக்க வேண்டும். இந்த தீமையை அழித்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீங்கள் உணர்த்துங்கள். அவர்களின் மனதில் தெளிவை கொடுங்கள். அவர்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கிறதோ இல்லையோ, நாம் செய்கின்ற முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை அவர்களுக்கு புரிய வையுங்கள். எந்த நேரத்திலும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு தவறான பாதையில் சென்று விடக்கூடாது என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்தி விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். நீ குறிப்பாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உன்னால்தான் இந்தவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னால்தான் இந்த உறவு என்னவோ உன் குடும்பத்தின் மீதே மிகுந்த அன்பு காட்டுவது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்களை யார் என்று தெரிந்து கொண்டு இவர்களால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் சொல்லிவிட்டு விடை பெற்று சென்று விட்டார்கள். நான் அவர்களுக்கு ஒரு உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன். இனிமேல் இப்படி ஒரு சூழ்நிலை உன் குடும்பத்திற்கு வராது என்றும் இப்படி ஒரு கஷ்டம் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை நெருங்காது என்று சொல்லியும் நான் அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கு என்ன புரிகின்றது? உன் பிரத்யங்கரா, நான் சொல்வதிலிருந்து நீ என்ன விஷயத்தை தெரிந்து கொண்டாய்? நான் உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை சார்ந்தது. மேலும் மேலும் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்து விடாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கானது. அம்மா சொல்கின்ற விஷயம் தெளிவாக புரிந்தால், என் குழந்தையே, வஞ்சனை எண்ணங்களை கொண்டு உன் இல்லத்திற்குள் நுழைகின்ற இந்த மனிதர்களுக்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே. வஞ்சனை எண்ணங்களால் இவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டுமே நீ எப்பொழுதுமே சரியாக செய்து கொண்டிரு. மற்ற விஷயங்கள் அத்தனையுமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். மற்ற விஷயங்கள் அத்தனையுமே தானாக உன் வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். எதிர்வருகின்ற நேரங்களில் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கத்தான் போகின்றது. நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையோடு சேர்த்து தரத்தான் போகின்றது. எல்லா விஷயங்களையும் தாண்டி நாம் அடைய நினைக்கின்ற வெற்றி எதுவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இனி இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது போல உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவரின் ஆத்மா என்னிடத்தில் பேசியது போல நீ எந்த விஷயங்களாக இருந்தாலும், யாரோடு எந்த நட்பு கொள்வதாக இருந்தாலும் சற்று கவனமாக இரு. நிச்சயமாக உன்னுடைய கவனம்தான் உன் வாழ்க்கையை, உன்னுடையதை எல்லாம் உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிறைவான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொண்டிட, என்றென்றும் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்திட, எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தால் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.